ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் என் தாயாகி தமிழ்மொழிக்கும் என் முத்தான வணக்கம். காமராசர் காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்ற தலைப்பில் இறங்கி இங்கு பேச வந்துள்ளேன். விருதுநகரின் வீரன், படிக்காத மேலை, பகுத்தறிவு பகலவன், எளிமையின் தலைவன் கர்ம வீரர் காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரின் விருதுப்பட்டி என்னும் ஊரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாள். இவருடைய இயற்பெயர் காமாட்சி என்பதாகும். அவருடைய தாயார் இவர் மீது மிகுந்த நேசத்துடன் ராஜா என்று அழைப்பார். அதுவே பின்னர் காமராஜர் என்று மாறியது. அவருடைய 6 வயது தந்தை இறந்ததன் காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாத காரணத்தினால் தன்னுடைய மாமாவின் துணுக்கடியில் வேலைக்கு சேர்ந்தார். பல போராட்டங்களில் பங்கேற்றதால் இவர் 9 ஆண்டுகள் சிறை வாழ்க்கை வாழ்ந்தார். காங்கிரஸ் கட்சியின் முதன்மை பேச்சாளரும் தலைவருமான திரு சத்தியமூர்த்தி அவர்களை தன் அரசியலில் குருவாக ஏற்றுக்கொண்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1953ஆம் ஆண்டு முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற ஔவையாரின் வரிகளுக்கு ஏற்ப முந்தைய ஆட்சியில் மூடப்பட்ட சுமார் 6000 பள்ளிகளை தன்னுடைய ஆட்சியில் திறந்தார். மேலும் மதிய உணவு திட்டத்தை உருவாக்கினார். 1976ஆம் ஆண்டு இந்தியா உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. 1975ஆம் ஆண்டு இம்மண்ணை விட்டு மறைந்தார். நன்றி.